ரவி, யார் யாரி? ரவிக்கு ஏதாவது கடன் கொடுத்துருக்கியா? பாண்டு எழுதி கொடுத்தானா? கவலைப்படாத, ரவிக்கு நான் தான் அப்ப. ஒரே வாரம் முடிச்சிடுறேன். முதல்ல இந்த பொட்டி குடிங்க. நீங்க யாரு? நான் தான் ரவி கப்பேன். நான் தான் ரவி கப்பேன். நீங்க யாரு? நான் தான் ரவி கப்பேன் சொல்றேன். அதுக்கப்புறம் இல்லையா? நான் தான் ரவி கப்பேங்கிற, அவனை பார்த்த ஊர்ல இருந்து வந்திருக்கேங்கிற. ஓஹோ, நீங்க தான் ரவி கப்பாவா? இல்ல, ரவி அம்மாக. நான் தான் விஷயம் தெரியாம கராம்புரான்னு பேசிட்டேன் சார், மன்னிச்சுக்கோ. நீங்க யாரு? எனக்கு அதான் வேணும். நானா? பொட்டி பொட்டி. மறுபடியும் கேக்குறேன், நீங்க யாரு? ரவியினுடைய சிநேகிதன் முத்து இருக்கிறானே, அவனுக்கு அப்ப நான் தற்சமயம் ரவிக்கு அப்பனா நடிச்சுட்டு இருக்கேன். ஏன் நீங்க அப்படி வேஷம் போனா? அவன் தான் சொன்னா, அவன் சொன்னா கேட்காம இருக்க முடியாது. நாளைக்கு அம்மாவா நடினா கூட நடிச்சுதான் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க ஏன் அவனை பெற்றீங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுல என்ன தப்புன்னு எனக்கும் தெரியல. போட்டோ விஷயத்தை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதுல உங்க குடும்ப விரோதி சின்னதுரை இருக்காரே இல்ல இருக்கானே? சரி, இருக்கானே. அவனுடைய மகளை நம்ம ரவி காதலிக்கிறான். அப்புறம் நீங்க தான் அப்பன்னு தெரிஞ்சா பொண்ணை கொடுப்பானோ? நிச்சயம் கொடுக்க மாட்டான். அதனால என்ன அப்பனா நடிக்க சொல்லி மிரட்டான். எதோ குழந்தை பாவம் மிரட்டுதுன்னு சொல்லி நான் சம்மதத்தை தெரிவிச்சிட்டேன். சின்னதுரை சமைச்சிட்டானா? நான் அப்புறம் நடிக்கிறப்ப அவன் சம்மதம் தெரிவிக்கலன்னா எப்படி ஆகும்? என் மகன்னா என் மகன் தான். இல்ல இல்ல இல்ல, உங்க மகன்னா என் மகன் தான். ஆமா, பொய் சொல்லி கல்யாணத்தை நிச்சயம் பண்ண சொல்றான். நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே? நல்ல காரியத்துக்கு தானே பொய் சொல்லி இருக்கா, அதுல என்ன தப்பு? எவ்வளவு சாமர்த்தியமா என் மகன் நடந்துட்டு இருக்கா. வாங்க வாங்க சின்னதுரை, நல்ல நேரம் பார்த்துதான் வந்திருக்கீங்க. சிவப்பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி. என்னப்பா சின்னதுரை, சௌக்கியமா இருக்கியா? அம்மா, இவன் எங்க வந்தா? என் வீடு வந்தேன். ஓ வீடா? ஆமா, தனிகாத்துல வீடுன்னு அது என் வீடு மாதிரி தானே. ஏன்டா ஊராஞ்சத்துக்கு பேயா பறக்கிற மானங்கட்ட பயல, வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசிப்பா. ஆமா, உன்ன போய் பேசுறதுக்கு ஒரு டேப் எடுத்துட்டு வர, அளந்து பேசுறது. வேற பின்னால ரொம்ப கஷ்டப்படுவேன், எல்லாம் எனக்கு தெரியும். சரி, இவனை ஏன் உள்ள விட்டீங்க? முதல்ல வெளியில அனுப்புங்க. அது ஏங்க அவரை போய் நீங்க வெளியே பண்றீங்க? அப்புறம் உங்களே போய் சொல்றது. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல ஒரு நல்ல குமாஸ்தாங்க. இவன் நான் நல்ல குமாஸ்தா? கரெக்டா சொல்லிட்டேன், குமாஸ்தா தான். ஊர்ல இருக்கிற நிலபலத்தெல்லாம் இவர் தான் பாத்துக்கிறார். உங்களுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா? இவன் வெக்கம் கட்டவனாச்சே. இத பாருங்க சின்னதுரை, என் எதிர்க்கோ என் குமாஸ்தாவை மரியாதை இல்லாம பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. நீங்க சும்மா இருங்க. என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. இவன் சுத்த நன்றி கட்ட ஜென்மம். சின்னதுரை, கோவப்படாதீங்க, உட்கார்ந்து பேசுவோம். இவன் ஏதோ உட்கார்ந்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வரேன். அப்ப போயிட்டு வரையா சின்னதுரை? பாத்தீங்களா, சுத்த ரப்பரப்ப. ஏங்க, அந்த மனுஷன் இப்படி திட்டிட்டு போறாரு, நீங்க பாத்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. திட்டட்டுமே, காரியத்துல நமக்கு தானே வச்சு. நான் உங்களை திட்ட முடியல, அவர் நல்லா திட்டாரு, எனக்கு ரொம்ப திருப்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எந்த அப்பாவோட கூப்பிட்ட ரவிக்கண்ணா? சொந்த அப்பாவை. ரவி நடந்தது எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டாரா? எப்படிப்பா நம்ம வேலை? ரொம்ப பிரமாதம். இந்த பாரு, போய் சொல்லி கல்யாணம் நிச்சயம் பண்ண வரைக்கும் சரி. ஆனா இவரையே தாப்பனார்னு சொல்லி கல்யாணம் நடத்துறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். கல்யாணத்தன்னைக்கு இவரை போய் அப்பான்னு சொல்லுவேனா? அப்பா முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணி இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி 4 பெரிய மனுஷங்களுக்கு தெரிகிற அளவுக்கு சமாளிச்சா போறோம். அதுக்கப்புறம் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்தினா சின்னதுரைக்குத்தான அவமானம். நல்ல ஐடியா. பாத்தீங்களா என் மகன் மூடைய? எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் கூட பொறுமையா தான் கேட்டுட்டு இருந்தேன் எல்லா விஷயத்தையும். தெரியாமலா சொன்னாரு வள்ளுவரு? என்ன சொன்னாரு உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த நெக்லஸ் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாத்ரூம் போயிருந்தேன், மூஞ்சி கழுவ. அப்ப கால் தடிக்க கீழே விழுந்தேன். அப்ப ஒரு தலைவக்கல் ஆட்டோமேட்டிக்கா நவுந்துச்சு. அப்ப அதுக்குள்ள என்னடா இருக்குன்னு பார்த்தா அந்த நெக்லஸ் வைக்கிற சந்தன பெட்டி அப்படியே இருந்தது. எடுக்கலடா. அதுக்குள்ள இந்த செண்டாளி மரகதத்தம்மா வந்துட்டாங்க. உன்னை வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரியே கலைப்பேன். என்ன சொல்றேன்? மறுபடியும் யாராவது வந்தாங்கன்னா ஒரு இனிமே எவன் வந்தாலும் சரி போனாதான். என்னுடைய பிளான் பூரா சொல்றேன் மேடம். பிளான் சொல்லிக்கிட்டு உன்னையும் நடத்தாது. அடப்பாவீங்களா, இப்படியா திட்டம் போட்டிருக்கீங்க? இரு அசோக்குக்கு பயந்து பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டது நல்லதான் போச்சு. என்ன செய்யலாம்? நெக்லஸையும் காப்பாற்றணும், யார் உயிருக்கும் ஆபத்தும் வரக்கூடாது, நானும் மாட்டிக்கூடாது. ஐடியா இரு, இப்ப முடிச்சிடுறேன். ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறது? லில்லி மரகதம் ஸ்பீக்கிங். நீங்க யாரு? அத சொல்ல மாட்டேன். சொன்னா என் உயிருக்கு ஆபத்து. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அதை கவனமா கேட்டுக்கோ. என்ன? உங்க வீட்டு வைர நெக்லஸ் பாத்ரூம் அடியில இருக்கிறது ஒரு திருடனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் பேரு வேண்டாம், அத கூட சொல்ல மாட்டேன். அவன் இன்னைக்கு ராத்திரி அதை திருட போறான். உங்க வீட்டுல இருந்தா அது போயிடும். உங்க உயிருக்கும் ஆபத்து. ஜாக்கிரதை.
போலீஸுக்கு தெரிஞ்சா நீங்க க்ளோஸ். கம் ஆன். ஹலோ 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 மம்மி. ஹலோ ஹலோ யாருங்கன்னு கேக்குறேன். பதிலே சொல்லாம பட்டது போல வச்சிட்டேன் மம்மி. மம்மி யாரோ அந்த திருட்டு பையனுக்கு வேண்டாம் தான் இருக்கணும். ஐயோ நகை திருடு போறேன்னு நினைச்சாலே கை காலெல்லாம் நடுங்குது. எனக்கு குளிர் தூரம் வராமல இருக்குது. இப்ப என்ன செய்யறது லில்லி? ஒரு கம்பளி எடுத்து போட்டுக்க மம்மி. பாத்ரூம்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கான திருட்டு பையன் எப்படி கண்டுபிடிச்சா? அதானே தெரியல. இரு மம்மி அவனை கேட்டு சொல்றேன். விளையாடாத லில்லி. நினைச்சாலும் திக்குன்னு இருக்கு. பரம்பரையா காப்பாத்திட்டு வந்த நகை நம்ம பரம்பரையா திருடு போகணும். இந்த நெக்லஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. வேற எங்கேயாவது பத்திரமான இடத்துல கொண்டு வைக்கணும். எங்க வைக்கலாம்? பேங்க் எல்லாம் கூட மூடி இருப்பானே. இப்படி செய்யலாம். என்ன மம்மி, நம்ம 2 பேரும் அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கோவில்ல போய் உட்கார்ந்துக்குவோம். அப்ப அந்த திருட்டு பையன் வந்தான்னா, டேய் நெக்லஸ் கேட்ட உமாச்சு கண்ணை குத்தும் அப்படின்னு மிரட்டுவோம். அவன் பயந்துட்டு ஓடிடுவான். ஆனா நான் முதல்ல நெக்லஸ் எடுத்து கையில வச்சுக்குவோம். அப்புறம் நல்ல வழியா யோசனை பண்ணலாம். நியூஸ் வந்து அப்படியா? நெக்லஸ் கிடைச்சதா? இன்னும் அவன் கை கிடைக்கும். ஆனா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அப்ப உடனே எடுத்துட்டு வர வேண்டியதானே? இன்னைக்கு நைட்டே எடுத்துட்டு வரதா பிளான் பண்ணிருக்கேன். எத்திராஜ் பண்ண எல்லாம் பிளானோட தான் நிக்கும். மாத்தி ஒண்ணு கேட்க மறந்துச்சு. கல்யாணம் அனுப்புறோம். ஹனிமூனுக்கு நீ எங்க போற? காஷ்மீர் போற. வெரி குட். நான் இவரோட ஹனிமூனுக்கு காஷ்மீர் வந்துடுறேன். அங்க போய் நீங்க நானும் ஜாலியா ஊர் சுத்தி பாக்கலாம்ல? ஹனிமூனுக்கு போய் நீ நானுமா ஊர் சுத்துறதா? வைத்தியம் சாமி இரு. மம்மி நீ என் கூட ஹனிமூனுக்கு வா. ஐயோ இப்படி எனக்கு ஒரு பொண்ணா? சரியான அசடு முட்டாள். அதுக்கு என்ன பண்றது? தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் போல பொண்ணு நூலை போல சேலை. ஒன்ன மாதிரியே நான் இருக்கேன். I like Tamil language. நீ லில்லி நிக்கல்ஸ் பத்திரமா வச்சிருக்கியா? இதான் உங்க வீட்டுல இருக்கிற ஃபேமஸ் நகையா? கண்ணு பறிக்குத. இரு உனக்கு போட்டு விடுறேன். எப்படி? குட் ஈவினிங். குட் ஈவினிங். மாசி இவர்தான் எங்க டாக்டரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் நாய் வைத்தியர் ஏத்ராஜ். வணக்கம். வணக்கம். அதெல்லாம் ரொம்ப பணிவா கும்பிடுவாரு. ஆமா, ஊரெல்லாம் பிரமாதமா பேசிக்கிறாங்களே அந்த நகை தானா? நெக்லஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. மம்மி நகை மாத்துக்கல் இருக்கட்டும். என்ன மம்மி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் மாத்துக்கல் இருக்கட்டும். அதான் நல்லது. டெலிபோன் என்ன டெலிபோன்? ஐயோ டெலிபோன் மம்மி, டெலிபோன். அது நம்ம கிட்ட இருக்க கூடாது மம்மி, மாத்திக்கிட்டே இருக்கட்டும். டெலிபோன். ஆமா டெலிபோன் மாலத்தி எழுத்துலயே இருக்கட்டும். டெலிபோன் மாலத்தி, நீ வீட்டுல கொண்டு போய் நகை எல்லாத்துக்கும் காட்டுமா? என்ன சும்மா டெலிபோன் இருக்கீங்க? டெலிபோன்ல யாரும் ஒண்ணு சொல்லல. இந்த நெக்லஸ் பேரு டெலிபோன் நெக்லஸ், நியூ மாடல் டெலிபோன் நெக்லஸ். இவ்வளவு விலை உயர்ந்த நெக்லஸ் எடுத்துட்டு போக எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். போட்டுக்க மாலத்தி, ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா இருங்க, அவங்க சொல்றதான் கரெக்ட். இவ்வளவு காஸ்ட்லி நெக்லஸ் இவங்க போட்டுட்டு தனியா வெளியே போனாங்க, போய் காணா போச்சுன்னா யாருக்கு ஜவாப்தாரி? வீட்டுக்குள்ள இந்த மட்டும் காணா போகாரா? அப்ப மட்டும் காஸ்ட்லி இல்லையா? டெலிபோன் பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. யூ ப்ளீஸ் கீப் குவைட். சரி மாலத்தி, உங்களுக்கு டைம் ஆச்சு. நீ போ. நகை ஜாக்கிரதை. வேண்டாம் இல்லி, இந்த நகை உங்க வீட்லயே ஜாக்கிரதையா இருக்கட்டும். நானும் இதே உன் மேரேஜுக்காக இப்பவே பிரசன்ட் பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ற தெரியுமா? இதே நகையே என் மேரேஜ்ல திரும்ப பிரசன்ட் பண்ணிடணும். ஓகே? சரி கார் வரைக்கும் உன்னை நான் ஜாக்கிரதையா கொண்டு வந்து விடுறேன். கமன் மம்மி. இன்னும் கார காணும். இருட, நாம குறுக்கு பாதையில வந்துட்டோம். அவ ரோட சுத்திக்கிட்டுல வரணும். இன்னைக்கு எப்படியாவது அந்த நகையை அடிச்சு கொண்டு போயிடணும். அதப்பா கார் வர மாதிரி தெரியுது. நீங்க வடக்கு, நான் இந்த பக்கம் எவனா வரானா? சரி.
கேளுங்கண்ணே கேளுங்கண்ணே எதுக்கு